நீங்க பஸ் ஸ்டாப்ல தானே நின்னு அப்பவே ஆரம்பிச்சிட்டுமா. காலையிலே பொண்ணு வந்து இன்னைக்கு டான்ஸ் ஆட வந்து குடியரசு தினத்துக்கு வந்து டான்ஸ் ஆட போனாங்க. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். டான்ஸை வந்து லைவ்ல போடணும், இல்லைன்னா டான்ஸை வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் எடுக்க முடியல. நாங்கள் இது கரெக்டாக 9 மணிக்கு இங்கே தோட்டத்துக்கு வேலைக்கு வரணும். அதனால் எதுவும் எடுக்க முடியல. அதான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் லைவ் போடுற, என்னோட டான்ஸை எடுத்து போடலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு. வேணுமா? சரி போடுறேன். டீ போடுறேன். 2 பேர்த்துக்குமே சேர்த்து போடுறேன். ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ஒரு லைக்கு தான். தோட்டத்தில் வந்து வெல்கம். இன்றைக்கி தோட்டத்தில் நான் புல்லு வெட்டினப்போ லைவ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். லைவ் போட்டுட்டு தென்னை மரத்தில் புல்லை வெட்டிட்டு சின்ன கன்று, குட்டி கன்று அதில் வெட்டும்போது குளவி வந்து கூடு கட்டி இருந்திருக்கு. அதில் இந்த செங்கொலவின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குளவி வந்து கூடு கட்டி இருந்திருக்கு. நல்லா கை கால் எல்லாமே நிறைய ஏகப்பட்ட இடத்துல கொட்டி விட்டுருச்சு. அதனால் அதோட லைவே கட் பண்ணிட்டேன். மதியம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லைவை கட் பண்ணிட்டேன். அப்பா வந்துட்டா வரலையா? டீ போட்டாச்சுன்னு சொல்லு அப்பாட்ட. அப்பா வரட்டும். ஸ்டாண்டை வச்சு ஸ்டாண்டில் மாட்டுறதுலையும் போதும் ஆயிடுது. மாட்டியாச்சு, ஸ்டாண்ட்லேயும் மாட்டியாச்சு. இனிமேல் பிரச்சனை இல்லாமல் கையில் வச்சு. எல்லாருக்குமே பட்டு புடவை நவர்